Hello children, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12ஓட சாப்டர் 2ல எக்ஸாம்பிள் 2.13 பார்க்க போகிறோம். இது வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் சம்ஸ் இல்லைன்னா 3 மார்க் சம்ஸில் கேட்கலாம். இதே மாதிரி மாடலில் ஒரு 2-3 சம்ஸ் இருக்குது, எக்ஸசைஸும் சேர்த்து. இப்போ நான் நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுற வீடியோஸில் இதே மாடலில் இருக்கிற எல்லா சம்முமே கவர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஒரே வாட்டி சேர்ந்து படிச்சிங்க அப்படின்னா அந்த சம்ம உங்களால் ஈஸியாக படிக்க முடியும். ஸோ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ mod zோட வேல்யூ 2ன்னு கொடுத்துட்டாங்க. இதை உங்களுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது இது z வெறும் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z அப்படின்ற மாதிரி இருக்குது. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை z1 இதை z2 அப்படி மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் z1 + z2 வந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி படி ஒன்று வரும் தெரியுமா. ஒன்று மாடுலஸ் ஆஃப் z1 + z2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு mod z1 + mod z2, அதாவது அந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி வர மாதிரி. ஸோ இந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியோட ப்ராப்பர்ட்டியை மர்ஜ் பண்ண மாதிரி நம்மளுக்கு இந்த ஒரு ஃபார்முலா இருக்குது. இது நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் கீழேயே நோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரிய வரும். ஸோ நான் இந்த ஃபார்முலாவை அப்படியே எழுதிட்டேன், ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்களா, இது z1 + z2ன்னு சொன்னேன்னா அது சென்டரில் எழுதிட்டேன்னா இது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு தனித்தனியாக மாடுலஸ் mod z1 + mod z2 இல்லைன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. இது அப்படி படிக்கிறப்போ நீங்கள் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, ஏன்னா இது இன் பிட்வீனில் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த பக்கம் என்ன வரும், mod z1 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும், mod z1 - mod z2. இங்கே மைனஸ் இருக்கிறனால இதுக்கு தனியாக நம்ம எக்ஸ்ட்ராவாக ஹோல் மாடுலஸ் போடுறோம், ஏன்னா மைனஸில் வந்தால் அது திரும்ப ப்ளஸ் ஆக்குறதுக்காக. இந்த ஃபார்முலாவை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாலே போதும். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பார்ட்டோட லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு தனியாக கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ mod z1 + z2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு mod z1 + mod z2. இதுக்கு பதிலாக நான் அவங்க கொடுத்த இந்த மிடில் பார்ட் கொஷினை எழுதிட்டேன். இப்போது நான் இதை z1 மாதிரி எடுத்திருக்கேன், இதை z2 மாதிரி எழுதியிருக்கேன். அப்போது இங்கே என்ன வரும், mod z1க்கு பதிலாக z1 போட்டுடுறேன், ப்ளஸ் mod z2க்கு பதிலாக 3 + 4 போட்டேன். mod z-ஓட வேல்யூ 2 அப்படின்னு சொல்லி கொஷினில் கொடுத்துருக்காங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இதுக்கு மாடுலஸ் ஃபார்முலா போட்டுட்டேன். √3² 9 ஆயிடுது, 4² 16 ஆயிடுது. அப்போ ஆட் பண்ண பிறகு 25. ஸோ √25 5 ஆயிடுது. ஸோ 2 + 5 7 ஆயிடுது. இதை ஈக்குவேஷன் 1 மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் போர்ஷன் இதுக்கு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஸோ சென்டர் போர்ஷன் கிரேட்டர் தேன் நான் தனியாக எழுதுறதால நான் இப்படி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ரிவர்ஸில் எழுதியிருக்கேன் சரிங்களா. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஹோல் மாடுலஸ் ஆஃப் mod z1 - mod z2. அதே போல் z1க்கு பதிலாக mod z2 போட்டுறேன், z2க்கு பதிலாக 3 + 4 போட்டுடுறேன். இதோட வேல்யூ நம்மளுக்கு கொஷினில் கொடுத்த மாதிரி 2ன்னு போட்டுடுறேன். இதுக்கு நான் மாடுலஸ் ஃபார்முலா போட்டுடுறேன். ஸோ √9 + 16 இது திரும்ப √25 ஆயிடுது, 5 ஆயிடுது. ஸோ மாடுலஸ் ஆஃப் 2 - 5 ஸோ விச் இஸ் -3. அப்போ இது மாடுலஸை விட்டு வெளியே வரப்போ நம்மளுக்கு +3 மாறிடுது. இதை நான் செகண்ட் ஈக்குவேஷனாக எழுதிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் நீங்கள் கம்பைன் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும்னா, இங்கே மிடில் கொஷின் எழுதிடுவேன். இந்த பக்கம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 7ன்னு வந்துடுது, இந்த பக்கம் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 3ன்னு வந்துடுது. ஸோ அவங்க கேட்டபடி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம் அண்ட் ஆல்சோ ஈஸியான சம்மு தான். நான் சொன்ன மாடலில் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க, அந்த ஃபார்முலாவை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே படிச்சிடலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.